ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகோவா ஷாலம் குக்கிங். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் கருணைக்கிழங்கு. அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே ஸ்டைலில் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பை உங்கள் வீட்டில் வச்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 350 கிராம் கருணைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலையும் நாங்கள் வீணாக்க மாட்டோம். இந்த தோலை கருணைக்கிழங்கு தோல் துவையல் வச்சுருவோம். கருணைக்கிழங்கு தோல் துவையலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த துவையல். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலாவோட போட்டு அரைக்கிறதுக்காக ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆச்சி புளிக்குழம்பு பொடி இருந்துச்சுன்னா இந்த காமிக்கிற புளிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு கையளவு தேங்காய்ச்சில் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த தேங்காய்ச்சில மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கையளவு வெங்காயம் தோல் நீக்கி வச்சிருந்தோம்ல, அந்த வெங்காயத்தையும் போட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ரெடி. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 150 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த மசாலா பொடியை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த 4 பச்சை மிளகாவை போட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் லேசா அந்த மசாலா பொடி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளி கரைசலை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருந்த 350 கிராம் கருணைக்கிழங்க இதுல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா விழுத இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு மசாலா வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்குற நேரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூப்பரான ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு அதில் இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா பக்காவாக இருக்கும். டேஸ்ட்டு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தினம் ஒரே குழம்பு வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமாக குழம்பு வச்சு அசத்துங்க. இந்த கருணைக்கிழங்கெல்லாம் ரொம்ப நல்லது. எத்தனை பேர் அவங்க வீட்டில் இதை சேர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கருணைக்கிழங்கு. வீக்லி ஒன்ஸ் இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்ப உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன நிறை குறை இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட ரங்கோலி பேசிஸ் கிளாஸ் ஃப்ரான்சிஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.